என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அதான் உன் தலைவன். அந்த பிராண்டை நான் அழிக்கிறேன். மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவர் சென்னையிலே மேயராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் பல தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக பல்வேறு படிநிலைகள். அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரையில எதிர்க்கட்சிகள் கூட மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர் என்று பாராட்டக்கூடியவர். தொடர்ந்து அவர் கொளத்தூர் தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறார் என்ற அந்த விவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொளத்தூரிலே 80,838 வாக்குகள் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கின்றார். நான் தமிழக முதல்வராக. வணக்கம், இது உங்கள் ஐவிட்னஸ் டிவி. நான் உங்கள் வீடியோ ரமேஷ். தமிழக தேர்தல் 2026 கடந்த 13 நாட்களுக்கு முன்பாக நமது ஐவிட்னஸ் டிவியும் ஸ்ட்ராட்டிவா சொல்யூஷனும் இணைந்து ஒரு மாபெரும் கருத்து கணிப்பை தமிழகம் முழுவதும் நடத்தினோம். அந்த கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 121 இடங்கள் கிடைக்கும் என்று நாம் கணித்திருந்தோம். இது ஜோசியம் கிடையாது. தமிழகம் முழுவதும் உள்ள மக்களின் மனநிலையை நாம் பிரதிபலித்திருந்தோம். விஜயனும் ஒற்றை மனிதனின் சரித்திர வெற்றி தான் இந்த வெற்றிங்கிறத சொன்னா மிக இல்லை. தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்து கொண்டிருக்கும் தேர்தல் முடிவுகள் ஒரு மாபெரும் அரசியல் சுனாமியையே தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதோ இப்போது வந்து கொண்டிருக்கும் ட்ரெண்ட் படி விஜய் அவர்கள் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஆட்சி அமைக்க போகும் அந்த பொன்னான தருணம் உறுதியாகி விட்டது. இது வெறும் வெற்றி அல்ல, தமிழக மக்கள் தங்களுக்கு தாங்களே கொடுத்து கொண்ட ஒரு மாபெரும் விடுதலை பரிசு அப்படின்னு தான் சொல்லலாம். இதை எதிர்ப்புகளை தகர்த்தெறிந்த ஒரு தனி மனிதனின் புரட்சி. இந்த வெற்றியை சாதாரணமாக எடை போட முடியாது. இது ஒரு தனி மனிதனின் அசாத்தியமான உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கிடைத்த வெற்றி. நிராயுத பாணியாக நின்ற சிங்கம். ஒரு பக்கம் பலமான ஆட்சி அதிகாரம், இன்னொரு பக்கம் பல வருடங்களாக கோலோச்சும் எதிர்க்கட்சிகளின் பணபலம், சுற்றிலும் எதிர்மறை விமர்சனங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள், முட்டுக்கட்டைகள் என அத்தனை அம்புகளும் விஜய் மீது மட்டுமே வீசப்பட்டது. ஆனா எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாம களத்துல ஒன் மேன் ஆர்மியா நிராயுத பாணியா நின்று அத்தனை வியூகங்களையும் தவிடு பொடியாக்கி இருக்கிறார் விஜய். கருத்து கணிப்புகளை தூக்கி எறிந்த மக்கள். தேர்தல் நேரத்துல பல பிரதான ஊடகங்கள் வெளியிட்ட திட்டமிட்ட கருத்து கணிப்புகளை எல்லாம் மக்கள் இன்றைக்கு சுக்கு நூறாக உடைத்தெறிந்து விட்டார்கள். விஜய் எனும் தனி மனிதனின் நேர்மையான ஈர்ப்பு சக்திக்கு, அந்த கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் முன்னால எந்த ஒரு மாயையும் எடுபடல என்பதுதான் இந்த வெற்றி நிரூபித்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு திரை உலக புரட்சி. தமிழக அரசியல் வரலாற்றுல இந்த வெற்றி ஒரு புதிய அத்தியாயம். மீண்டும் ஒரு முறை திரையுலகம் தமிழகத்திற்கு ஒரு கம்பீரமான முதலமைச்சரை தந்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய அடிச்சுவட்டில் புதிய விடியல்னு தான் சொல்லணும். புரட்சி தலைவர், மக்கள் திலகம், முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதே போன்று ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை தனது சொந்த செல்வாக்கால் பெற்றிருப்பது விஜய் மட்டும்தான். சுயம்புவாக நின்ற தலைவர், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு வந்த ஜெயலலிதா அம்மையார் கூட தொடக்கத்துல எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் நிழலையும் அவரது பெயரையும் கொண்டுதான் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். ஆனா இன்று யாருடைய நிழலிலும் ஒதுங்காமல் தன் சொந்த உழைப்பாலும்
கொள்கையாலும் தமிழகத்தின் விதியை மாற்றி எழுதியிருக்கிறார் விஜய். மக்களுடைய கொண்டாட்டம். 2021 வரை அரசியல்வாதிகள், இன்று பொதுமக்கள். இனி பந்து விஜய் பக்கம்தான். தமிழகத்தின் மூல முடுக்கெங்கும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்லையும் இன்று மக்கள் இனிப்புகளை வழங்கி தங்களது வெற்றியாக இந்த வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. இது மக்களின் திருவிழா. கடந்த 2021 ஆண்டு தேர்தல் வரை ஒரு கட்சி ஜெயித்தால் அந்த கட்சியின் தொண்டர்களும் அரசியல்வாதிகளும் மட்டும்தான் கொண்டாடினார்கள். ஆனா இந்த முறை முதல் முறையாக அரசியல்வாதிகளையும் தாண்டி சாதாரண பொதுமக்கள் இந்த வெற்றியை தங்கள் வீட்டு வெற்றியாக கொண்டாடுகிறார்கள். தமிழக மக்களுடைய எழுச்சி அப்படிங்கிறதான் சொல்லணும். இன்று தமிழகத்துல ஒவ்வொரு வீட்லயும் குட்டீஸ் துள்ளி குதிக்கிறாங்க. இளைஞர்கள் தங்களின் புதிய எதிர்காலத்தை கண்டு உற்சாகம் அடைகிறார்கள். தாய்மார்கள் தங்களுக்கு ஒரு விடியல் பிறந்து விட்டதாக நம்புகிறார்கள். தாத்தா பாட்டிகள் ஒரு நல்ல மாற்றத்தை கண்ணார கண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். திராவிட சாம்ராஜ்யத்திற்கு போடப்பட்ட எண்டு கார்டு. கடந்த பல தசாப்தங்களாக தமிழகத்தை ஆட்சி செய்து வந்த திராவிட கட்சிகளின் குடும்ப அரசியலுக்கும் சுயநல போக்குகளுக்கும் மக்கள் இன்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். திமுகவின் அதிகார பகிர்வுக்கு மரண அடி. குறுகிய காலத்திலேயே அதிகாரத்தை மாற்ற நினைத்த திமுகவின் செயல்பாடுகளையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவையும் மக்கள் மன்னிக்கல. அதிமுகவின் பதவி மோகம். கட்சியில தன் பதவியை தக்க வைக்க, தன்னுடைய பொறுப்பினை தக்க வைக்க மட்டுமே போராடிய அதிமுகவின் போக்கிற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டி இருக்கிறார்கள். பணம் கொடுக்காம நேர்மையான வழியில மக்களின் இதயங்களை வென்று ஓட்டுக்களை பெற முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் விஜய். தமிழகத்தின் புதிய வரலாறு இன்று முதல் துவங்குகிறது. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். நமது ஐவிட்னஸ் டிவி கருத்து கணிப்பு நிஜமாகி இன்று புதிய முதல்வராக பதவியேற்கவிருக்கும் திரு விஜய் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்திற்கும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் ஐவிட்னஸ் டிவியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை ஏற்படுத்திய தமிழகத்தின் அனைத்து குட்டீஸ்களுக்கும், இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இனி தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசை பார்க்க போறோம். ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பேசப்பட்டது நமது தமிழக காவல்துறை. ஆனா சமீப காலங்கள்ல காவல்துறை என்பது ஒரு ஏவல் துறையாகத்தான் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இனிமேல் இந்த ஒரு பொற்காலத்தில் காவல்துறை காவல்துறையாக இருக்கும். நம்ம முதல்ல கம்பேர் பண்ணோம் இல்லையா, ஸ்காட்லாந்து யார்டுன்னு. அந்த ஸ்காட்லாந்து யார்டோட அந்த கம்பேரிசனுக்கும் மேலே ஒரு திறமையான ஒரு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு நாம் இந்த ஆட்சியில் பார்க்க முடியும். பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியும், பயம் இல்லாமல் நடமாட முடியும் என்ற நிலை நிச்சயமா வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, நிச்சயமாக நடக்கும். மேற்கண்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஐவிட்னஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இது ஐவிட்னஸ் டிவி, உண்மையை உரக்க சொல்லும் உங்கள் குரல். நன்றி, வணக்கம்.